சபை இல்லாத இடம் இருளுக்குள் இருக்கிறது. ஜனங்கள் இந்த தேசத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள். வெளிச்சம் உண்டாக வேண்டுமாயிருந்தால் சபை பிறக்க வேண்டும். ஜபத்தின் வல்லமை 120,000 மாற்றுகிறது. நாம் ஒன்று கூடி அழுது புலம்பி ஜபிக்க மாவட்டத்தில் இருக்கிற கட்டுகள் யாவும் கலன்று போகும். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்களுக்கு முன்பதாக இரும்பு தாழ்பால்களை கர்த்தர் நொறுக்க போகிறார். உனக்கு முன்பதாக இருக்கிற அடைக்கப்பட்ட வாசல் தானாய் திறக்கப்படும். ஜெபம் சத்துருவை திரட்டும். ஒரு வழியாக உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பதாக ஓடி போவார்கள். 7 வழி நான் சொல்றது என்ன தெரியுமா? சிதறுண்டு பறந்து எந்த பக்கம் போறது என்று தெரியாமல் போவார். மறுபடியும் இந்த 7வது நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை அன்போடு கூட ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக இந்த கடந்த 6 நாட்களும் அநேக தேவ வார்த்தைகளை பார்த்தோம். அநேக மணித்தியாலங்கள் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். 3 நாட்கள் முழு நேர உபவாச ஜெபங்கள் என்றும், அதன் பின்பதாக மாலை நேரங்களில் 6 மணியிலிருந்து 9 மணி வரை ஜெபம் என்றும், அதிகாலை 4:30 6 மணி ஜெபங்கள் என்றும், 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரையும் ஜெபங்கள் என்றும், ஏராளமான ஜெபங்கள் இந்த 7 நாட்களுக்குள்ளே முடிவடைந்திருக்கிறது. இந்த 7வது நாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை வேளையில மறுபடியும் ஒரு மணித்தியால இடைவெளியை மாத்திரம் நீங்கள் பெற்றுக்கொண்டு திரும்பி வந்திருக்கிறது ஆச்சரியமே. அல்லேலூயா. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு காலையில 7 மணி 8 மணிக்கு தொடங்கினதான சில ஜபங்கள் மாலை ஒரு மணித்தியால மாத்திரம் அதை முகத்தை கழுவிக்கொண்டு அல்லது தங்களுடைய உடைகளை மாற்றிக்கொண்டு ஏதோ தங்களால் முடிந்த அளவு அதை தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மறுபடியும் ஆலயத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோமே. ஜீவனுள்ள தேவன் எங்களை கவனித்து பார்க்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நான் இப்படியாக உங்களோடு பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் என்னோடு கூட என் மனதில் ஆழமாய் பதித்த காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆதி திருச்சபையினுடைய ஜெபமும் 16 நன்மைகளை குறித்து உங்களோடு இன்றைக்கு பேச விரும்புகிறேன். நம்முடைய ஆதி திருச்சபையும் அவர்களுடைய ஜெபமும் 16 விடயங்கள் 16 நன்மைகளை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். எங்களுக்கு இருக்கிறதான ஒரு சொற்ப நேரத்தில் நாங்கள் வேகமாய் பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி வாசிக்கிறவர்களாக இருப்பது மிகவும் நல்லது. எனவே அப்போஸ்தல நடபடிகளை மாத்திரம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடபடிகளில் இருந்து இந்த 16 நன்மைகள் 16 காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, நாங்கள் அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் வாசிங்க. அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். ஜெபத்தில் வேண்டுதலில் அவர்கள் தரித்திருந்தார்கள். ஜெபத்தில் வேண்டுதலில் தரித்திருந்த பொழுது ஒரு பெரிய ஒரு பிறப்பு உண்டானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த பொழுது வானத்திலிருந்து தேவ தூதர்கள் தோன்றி அங்கே மேய்ப்பர்களுக்கு கூறினார்கள். சாஸ்திரிகள் அவரை பார்க்கும்படி வந்தார்கள். நட்சத்திரம் வழிகாட்டியது. மிகுந்த சந்தோஷம் என்று அதை தொடர்ந்து மறுபடியும் ஒரு பிறப்பு உண்டாகிறது. அதுதான் அநேக தேவ பிள்ளைகள், விசேஷமாக சீடர் கூட்டம், விசேஷமாக தேவ பிள்ளைகளுடைய கூட்டம் அங்கே கூடி ஜெபம் பண்ணுகிற பொழுதுதான் பிறந்ததுதான் சபை. ஹல்லேலூயா. சபை பிறந்தது. சபை இல்லாத இடம் இருளுக்குள் இருக்கிறது. திருச்சபை இல்லாத இடம் சாத்தான் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. திருச்சபை இல்லாத பிரதேசம் அந்தகாரத்துக்குள் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளணும். சபையை பிறப்பிக்கிறது தான் ஜெபம். ஆமென். சபையை பிறப்பிக்க வேண்டும். சபையை பிறப்பிக்க வேண்டும். இலங்கையில் இருக்கிற 25 மாவட்டங்களுக்குள்ளே இருளில் மூழ்கிக் கொண்டிருக்கிற எத்தனை மாவட்டங்கள் உண்டு தெரியுமா?
ஒவ்வொரு வருஷத்தினுடைய இந்த நவம்பர் காலத்திலும் டிசம்பர் காலத்திலும் மண் சரிவுகளுக்காகவும் நீரினால் மூழ்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லியும் ஏராளமான கிராமங்களை அங்கு நியூஸ்களிலே அங்கு செய்திகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும், கண்ணீர் விட்டு அழ வேண்டும். வெள்ளங்களினாலே கிராமங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறது. மண் சரிவுகளினாலே அங்கே மனிதர்கள், கடைகள், வியாபார ஸ்தலங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறது. கண்ணீர் விட்டு அழ வேண்டும். உண்மைதான், அது இந்த மாமிச கண்களுக்கு தெரிந்தவை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் இருளுக்குள்ளே பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த தேசத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். வெளிச்சம் உண்டாக வேண்டுமாயிருந்தால் சபை பிறக்க வேண்டும். எருசலேமிலே வெளிச்சம் உண்டாகிறதற்கு சபை பிறந்தது. சபை பிறந்தது. சபை பிறக்க வேண்டும் என்றால் ஜெபம் உருவாக வேண்டும். ஆமென். ஆதி திருச்சபையினுடைய ஜெபம் சபையை பிறப்பித்தது. சபையை பிறப்பித்தது. சபைதான் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். சபைதான் வாழ்க்கையை கொண்டு வர முடியும். சபைதான் கிறிஸ்துவை கொண்டு வர முடியும். சபைதான் நல்ல காரியங்களை கொண்டு வர முடியும். சபைதான் அரசியலை, அரசாங்கத்தை நிர்ணயிக்க முடியும். சபைதான் இளைஞர்களின் எதிர்காலங்களை நிர்ணயிக்க முடியும். சபைதான் தேசத்தினுடைய முன்னோடியாக இருக்க முடியும். சபை பிறக்க வேண்டும். சபை பிறந்தது. சபை பிறந்தது. சபையை தொடுவதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. சபையை தீண்டுவதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. ஏனென்றால் சபை சாதாரண பிரசவத்தில் பிறக்கவில்லை. சாதாரணமான நோவுகளில் வழிகளில் பிறக்கவில்லை. சபையானது உபவாசத்திலும் கண்ணீரிலும் ஜெபத்திலும் பிறந்ததுதான் சபை. கிறிஸ்துவின் சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் ஒரு மரணத்தில் பிறந்தது. ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினால் பிறந்ததுதான் சபை. ஆமென். அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. சபை தேசத்திற்குரிய ஒரு பெரிய வெளிச்ச வீடு. இருளில் மூழ்கி கொண்டிருக்கிறதான மாவட்டங்களுக்கு சபை போக வேண்டும். சபை போக வேண்டும். ஆகையால் தான் இந்த ஜெபங்கள் முடிந்தது என்பதாக, ஆண்டவரே நாங்கள் மொனராகலைக்கு போக வேண்டும், மொனராகலைக்கு போக வேண்டும். அந்த பட்டணம் இருளுக்குள் இருக்கிறது, வெளிச்சம் அங்கு போக வேண்டும் என்று அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஜெபத்துல சபை பிறந்தது. சபை என்றால் என்ன? வெளிச்சம். சபை என்றால் என்ன? வாழ்வு. இங்கு ஒரு சபை பிறந்தபடினாலதான், இங்கு ஒரு சபை பிறந்தபடினாலதான் இன்றைக்கு இத்தனை பேர், இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பேர், இன்றைக்கு 1000 பேர் என்று சொல்லி நாங்கள் அவர்களை இலக்கு வைத்து சுவிசேஷத்தை அறிவித்து விடுதலையாக்கி கொண்டிருக்கிறோமே. சபை பிறந்தது. ஜெபத்தினால் சபை பிறந்தது. அருமையானவர்களே, ஆதி திருச்சபையினுடைய ஜெபம் சபையை பிறப்பித்தது. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய குடும்ப ஜெபம் ஒரு சபையை பிறப்பிப்பதாக. ஆமென். உங்களுடைய தனி ஜெபம் ஒரு சபையை பிறப்பிப்பதாக. ஆமென். உங்களுடைய சபையின் ஜெபம் பல சபைகளை பிறப்பிப்பதாக. ஆமென். சபையை பிறப்பிக்காத எந்த சபையும் குழந்தை பெற முடியாத ஒரு தன்மையை தான் குறிக்கிறது. சபை சபைகளை பெற்றெடுக்கும். ஆமென். சபை ஜெபிக்க ஆரம்பித்தது. அவர் கூடினார்கள், ஜெபித்தார்கள், சபை பிறந்தது. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது அருமையானவர்களே, அவர்கள் ஜெபித்தார்கள். இரண்டாவது அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே 3ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிற பொழுது சபை அவர்கள் கூடி, ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி தேவ கிறிஸ்தவர்கள், ஆதி தேவ பிள்ளைகள் அங்கே கூடி ஜெபித்த பொழுது நடந்த காரியம் என்ன தெரியுமா? அப்பொழுது 3ஆம் வசனம், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலேயும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென்.
ஜெபிக்க 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 ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஜெபிக்க ஜெபிக்க தான் நிரப்புவார். ஜெபிக்க ஜெபிக்க தான் நிரப்புவார். இன்றைக்கு எங்களுடைய வாலிப கூட்டம் 1 மணிக்கு தொடங்கின வாலிபர் ஜெபம் அங்கு ஜெபிக்க இல்ல, பிரசங்கம் பண்ண இல்ல, வர்ஷிப் செய்ய இல்ல. ஆனா 4:30 மணி வரையும் நிறுத்த முடியாமல் பிள்ளைகள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்களே. எப்படி? இத்தனை நாள் ஜெபம், இத்தனை நாளுடைய ஜெபம். அந்த ஜெபம் பற்றி பிடிக்கிறது. ஜெபித்தால் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், பரிசுத்த ஆவியானுடைய தொடுதல் இல்லாமல், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறவர்களே, ஜெபியுங்கள். ஆவியானவரே என்னை நிரப்பும், ஆவியானவரே என்னை நிரப்பும், ஆவியானவரே என்னை நிரப்பும், ஆவியானவரே என்னை நிரப்பும். நீர் என்னை நிரப்பாவிட்டால் நான் வாழ முடியாது. நீர் என்னை நிரப்பாவிட்டால் நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை என்று போராடி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். என்று போராடி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். 10 நாட்கள் காத்திருந்தார்கள் உபவாசத்தோடு, அழுகையோடு. அந்த கடைசி காலத்தினுடைய ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும், பின்மாறி ஊற்றப்பட வேண்டும். இந்த நாட்களில் விசேஷித்த ஆவியானுடைய அசைவாடுதலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சபையில யாராவது மிகுதியாயிருந்தால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்னும் உங்களுக்கு 14 நாட்கள் இருக்கிறது. இன்னும் 14 நாட்கள் இருக்கிறது. உபவாசம் போடுங்கள், முழங்கால்களை முடக்குங்கள். என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் ஆவியானவரை ஊற்றுவார், நிரப்புவார், நிரப்புவார், நிரப்புவார். உங்களை ஆண்டவர் நிரப்புவார். கேட்கணும், ஆண்டவர் இடத்துல கதறி கேட்கணும். நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ முடியுமா? நீங்க இல்லாம நான் வாழ்ந்து என்னத்துக்கு? நீங்க இல்லாம நான் ஏன் வாழ வேண்டும்? பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேட்க கேட்க ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவர், உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவர். இதுவரையிலும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறாத பிள்ளைகள் கூட இன்றைக்கு 3 மணித்தியாலத்துக்கு மேல ஆவியில நிரப்பப்பட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிற பொழுது அவர்கள் அங்கே ஜெபிக்க இன்னும் அப்பா என்று அழ, அப்பா ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பிப்பார்கள். நான் கண்டுகொண்ட ஒரே ஒரு உண்மை, ஒரே ஒரு உண்மை, சபே, அன்பு தங்கச்சி, தம்பி, கர்த்தர் உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். தமது ஆவியை அளவுக்கு அதிகமாய் உன் மேலே ஊற்றுகிறார். அளவுக்கு அதிகமாய் ஊற்று காரணம் அவர் உன்னை அதிகமாய் அதிகமாய் நேசிக்கிறார். தம்முடைய ஆவியை உன் மேலே ஊற்றுகிறார். ஊற்றப்படணும், ஆவி ஊற்றப்படணும். ஆவி ஊற்றப்படாத, ஆவி இல்லாத சபையா, ஆவியானவர் இல்லாத சபையாக, ஆவியானவர் இல்லாத இருதயமாக, ஆவியானவர் பேசப்படாத ஒரு மனிதனாக ஒரு சபை போதகர், ஒரு தேவ பிள்ளை வாழ்ந்து விடக் கூடாது. ஆவியானவர் அவசியம். கடைசி காலத்துல மாம்சமான சிலர் மேல் அல்ல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அக்கு பண்ணினவர் நிறைவேற்றுவார். ஜெபத்தினால் ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். மூன்றாவது, ஜெபத்தினால் ஏற்பட்டதான மூன்றாவது நன்மை, 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசியானார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. அவர்களுடைய தொகை ஏறக்குறைய, அண்ணளவா சொல்றேன், ஒரு 5000 பேர், மிஞ்சினா அதுக்கு மேல 5000 பேர்
நல்ல கவனிங்க. சபை 120 பேர்ல ஆரம்பித்த சபை 5000 பேர்ல வந்து நிற்கிறது. ஆமென் சொல்லுங்க பாருங்களா. 5000 ஜெபத்தின் வல்லமை உன்னுடைய சபையை பெருக பண்ணுகிறது. ஜெபத்தின் வல்லமை உன் பொருளாதாரத்தை பெருக பண்ணுகிறது. ஜெபத்தின் வல்லமை 120 5000 மாற்றுகிறது. ஜெபத்தின் வல்லமை ஆதி சபை ஜெபித்ததினால பெரிய பெருக்கம். ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய வளர்ச்சி. திரும்பி பார்க்கிறாங்க 5000 பேர் 3000 பேர் 5000 பேர் வளர்ந்து கொண்டு போகிறது. அருமையானவர்களே, பிரைஸ் தி லார்ட். 6ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். நான் உங்களோடு 4வது குறிப்பு சொல்லுகிறேன். 6-7 வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்திருந்தது. சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஏறத்தாழ ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வசனம் சொல்லப்படுகிற பொழுது எருசலேமிலே 50000 பேர் பெருகி இருந்தார்களாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 50000 பேர் பெருகி இருந்தார்களாம். இதுதான் பெருக்கம். ஆமென். பெருக்கம். 50000 பேர். இப்பதான் ஆண்டவரே 120 3000 5000 50000. ஹalleluya. ஜெபம் 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 ஜெபம். ஜெபத்தினால் சபை பிறக்கிறது. ஜெபத்தினால் சபை நிரப்பப்படுகிறது. ஜெபத்தினால் சபை வளருகிறது. ஜெபத்தினால் சபை பெருகுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அது மாத்திரமல்ல, 4ஆம் அதிகாரத்தினுடைய 31ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்ன நடக்கிறது வாசிக்கலாம். 5வது குறிப்பாக 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் அசைவை கொண்டு வருகிறது. ஜெபம் அசையாதவர்களை அசைக்கிறது. ஆமென். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த 21 நாள் உபவாசத்தோடு கூட ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து நீங்க ஜெபிக்கிறீர்கள் அல்லவா? சிலர் ஒரு குறிப்புகளை வைத்து, சிலர் சில விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கிறீர்கள் அல்லவா? நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அது அசைய போகிறது. காத்திருந்து பாருங்கள். முன்னராகலே கர்த்தர் ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். அனுராதபுரத்தில் ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். முல்லைத்தீவில் ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். யாழ்ப்பாணத்தில் ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். மன்னாரில் ஒரு அசைவை உண்டு பண்ணுவார். வவுனியாவிலே அசைவை உண்டு பண்ணுவார். கிளிநொச்சியிலே ஒரு பெரிய அசைவை பார்க்க போகிறோம். ஹalleluya. அசைக்கிற தேவன். என்ன காரணம்? ஜெபம் விட்டுவிடவில்லை. அவர்கள் விட்டுவிடவில்லை. வேதம் சொல்லுகிறது அழகாய், அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அவர்கள் கூடி இருந்தார்கள் அல்லவா, அந்த இடம் அசைந்தது. ஹalleluya. ஹalleluya. ஜெபம் உங்களை அசைக்கும். நீங்கள் இருக்கிற இடத்தை அசைக்கும். உங்கள் குடும்பத்தை அசைக்கும். அந்த கிராமத்தை அசைக்கும். அந்த மாவட்டத்தை அசைக்கும். அந்த மாகாணத்தை அசைக்கும். இந்த தேசத்தை அசைக்கும். ஜெபம். அவர்கள் கூடி ஜெபித்தார்கள். அசைந்தது. 6வது காரியமாக 12வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்துக்கு வருவோம். 12வது அதிகாரத்தினுடைய, உங்களுக்கு தெரியும், இந்த 12வது அதிகாரம் அங்கே பேதுருவை சிறையிலே கொண்டு போய் போட்டு விட்டார்கள். 10வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது வாசிக்கலாம். 10ஆம் வசனம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து, நல்ல கவனிங்க, பேதுரு அங்கே சிறையில் இருந்து வெளியே கொண்டு வரப்படுகிறான் தேவ தூதனால. அவன் நடந்து வருகிற பொழுது 1ஆம் காவல் 2ஆம் காவல் எல்லாம் கடந்து வருகிற பொழுது
நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது, நல்ல கவனிங்க, நகரத்துக்கு போகிற இரும்பு கதவுகள் உண்டு, இரும்பு கதவுகள் உண்டு. அந்த இரும்பு கதவின் அருகே வந்த பொழுது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஜெபம் இரும்பு கதவுகளை திறக்கிறது. யார் பாஸ்டர் ஜெபித்தார்? சபை இவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. பேதுருவுக்காக சபை ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. சபை ஒரு வீட்டிலே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறது. தேவதூதன் பேதுருவை தட்டி எழுப்பி, வா பேதுரு என்று கூட்டிக் கொண்டு போகிறான். பேதுரு தேவதூதனுக்கு முன்பாக நடந்து போகிறான். எப்படி இந்த இரும்பு கதவை திறக்க முடியும்? எப்படி இந்த பெரிய கதவை திறக்க முடியும்? எப்படி இதை மாற்ற முடியும் என்றெல்லாம் பேதுரு யோசிக்க இல்லை. போய்கொண்டிருக்கிறான். அவனுக்கு முன்பதாக இருந்ததான அந்த இரும்பு கதவு தானாய், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, தானாய் திறக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. பல நாட்களாக, பல மாதங்களாக, ஒரு வருஷத்துக்கு மேலாக என்று நான் நினைக்கிறேன், பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு பல இடங்களுக்கு கொண்டு போய் அந்த பிள்ளையை வைத்து என்னென்னவோ செய்து ஜெபித்தார்கள். மறுபடியும் இந்த சபைக்கு ஒரு நாள் அந்த பிள்ளையை கொண்டு வந்த பொழுது அந்த பிள்ளைக்காக ஒரு நாள் ஜெபம் பண்ணினோம். அவ்வளவுதான். இப்ப அந்த பிள்ளையை ஊழியக்காரியாக அவள் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தானாய் போகிறது. ஆமென் சொல்லுங்க. சில ஆவிகள், பல அசுத்த ஆவிகள் கடந்த அங்கே 2 வாரத்துக்கு முன்பதாக கூட நீங்கள் அறிந்த செய்தி, சபைக்குள்ளே வரும் முன்பதாகவே அந்த அசுத்த ஆவி அலக்களிக்கப்பட்டது. மன்னாரிலிருந்து கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் ஆலயத்துக்குள்ளே வரமாட்டேன் என்கிறது. இப்ப விடுதலையாக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கதவுகள் தானாய் திறக்க போகிறது. ஆமென். உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற கதவுகள் தானாய் திறக்க போகிறது. உங்களுக்கு முன்பதாக சுகத்தை தடை பண்ணி வைத்திருக்கிற கதவுகள் தானாய் திறக்க போகிறது. ஏனென்றால் அது ஜெபம். 21 நாள் உபவாச ஜெபம். 21 நாளோடு விட்டு விடுவதற்கு எனக்கு மனதில்லை. இந்த மழை காலத்தில் 21 நாள் ஜெபத்தை ஆண்டவருடைய உள்ளத்தில் வைத்த பொழுது, அந்த பாரத்தை வைத்த பொழுது நான் யோசித்தேன், நானும் என் குடும்பமும் தான் உருத்திரபுரத்தில் இருந்து ஜெபிக்க வேணுமோ போல இருக்கு. ஒன்று யோசித்தேன், நல்லது. ஆனால் தினந்தோறும் 50, 60, 70 என்று ஆத்துமாக்கள் கூடி ஜெபிக்கிற பொழுது நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு முன்பதாக இருக்கிற வெண்கல கதவுகளை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்களுக்கு முன்பதாக இரும்பு தாழ்பால்களை கர்த்தர் நொறுக்க போகிறார். உனக்கு முன்பதாக இருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் தானாய் 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 திறக்கப்படும். நீ நடந்து போ, கர்த்தர் திறந்து வைப்பார். ஹல்லேலூயா. ஜெபம் கதவுகளை திறந்தது. 7ஆம் அதிகாரத்தினுடைய 55வது வசனத்துக்கு நேராக நாங்கள் வரப்போகிறோம். இங்கே ஸ்தேவானுடைய ஒரு மிக பெரியதான ஒரு போராட்டம். ஸ்தேவான் சவால் விட்டு கொண்டு நிற்கிறான். தனி மனிதனாக சவால் விட்டு கொண்டு சகல சரித்திரத்தையும் சொல்லி சவால் விடுகிறான். தேவன் யார், உயிரோடு இருக்கிற தெய்வம் யார் என்பதை குறித்தது ஒரு தெளிவான விடயங்களை சரித்திர ரீதியாக அவன் நிரூபித்து காண்பித்துக் கொண்டு வருகிற பொழுது எல்லாரும் கோபம் அடைந்து அவன் மேல கல்லெறிவதற்கு, அவனை கொலை செய்வதற்கு, அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி முழு ஆயத்தங்களும் ஆகிவிட்டது. நாங்கள் இப்பொழுது திருப்பிக் கொள்ளுவோம் நமது வேத புஸ்தகத்தின் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தினுடைய 54ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது, இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். 55 வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பினவனாக வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய
வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறது. தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும். ஹல்லேலூயா. அதோ வானங்கள் திறந்திருக்கிறது. ஜெபம் வானங்களையும் திறக்கும். ஜெபம் வானங்களையும் திறக்க வல்லமை உள்ளது. உனக்குரிய ஆசீர்வாதம், உனக்குரிய நன்மை பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதற்கு ஜெபித்தால் 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 அது வானத்தின் பலகணிகளை திறக்கும். வானத்தை திறக்கக்கூடிய வல்லமை அந்த ஜெபம். ஸ்தேவான் வானத்தை அண்ணார்ந்து பார்த்தான். வானம் திறந்திருக்கிறது. பரலோகத்தில் தேவனையும் சிங்காசனத்தில் தேவனை எழும்பி நிற்கிற இயேசு கிறிஸ்துவ எல்லாத்தையும் சந்தோஷம். யா ஒரு மரண நேரத்தில் இயேசு கிறிஸ்துடைய முகத்தை பார்த்து மரித்து போகிறதான பாக்கியம் எவ்வளவு பெருசு தெரியுமா? ஐசியூல இருந்து அந்த வயரையும் நேசையும் டாக்டரையும் பார்த்து அங்க இருக்கிறதான மிஷின்களை பார்த்து இழுத்து சாகிறதை விட 4 பேற்ற கல்லடி வாங்கி பரலோகத்தை பார்த்து தேவரீர் பெரியவர் என்று மரிப்பது நலமானது. அல்லேலூயா. வயது போய் ஊழியக்காரன் ஆகி, வயது போன ஒரு ஊழியக்காரன் ஆகி தடுமாறி நடந்து மேல கீழெல்லாம் இழுத்து, இனி பாஸ்டருக்கு வயது போயிட்டு அந்த பாஸ்டரை கொண்டு போய் அட்மிட் பண்ணுவோம் வாங்க. ஐசியூல 54 தடவை போயிட்டு தப்பி திரும்பி வந்து பெரிய சாட்சியை விட எங்கேயாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்துல போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லி சாகு. அது பெருமை, அது மகிமை, அது உன்னதம். ஐசிக்கு போன கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். ஐசிக்கு போன கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். காலம் முடிஞ்சிட்டா சபையில நிக்க கூடாது, பெட்டியை கட்டிடணும் காணாத தேசத்துக்கு. ஆமென். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத தேசத்துக்கு. சாகத்தானே போற வயசு போய் அது இங்க செத்தா என்ன அங்க செத்தா என்ன? இங்க செத்தா விசுவாசிகள் எல்லாரும் வந்திருந்து பெட்டிக்கு முன்னால நின்று கண்ணீர் வடிச்சு கதறி அழுது கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அடுத்த நாள் மறந்து போயிடுவாங்க. நினைவு வச்சிருந்தாலும் பரவாயில்லை, அங்க போய் செத்தா அது சரித்திரம். ஆமென். அங்க போய் மிஷனரிகள் வந்து தங்கள் ஜீவனை கொடுத்தார்களே. இது பரலோகத்தின் தரிசனம், இது பரலோக சரித்திரம். அவர்கள் தங்களையே தங்கள் ஜீவனையே கொடுத்தார்களே. ஆமென். விளப்புறம் பனம்பழத்துல காக்கா இருந்தா என்ன, யானை இருந்தா என்ன? ஆமென். அது தானாதான் விழப்போகுது. புரிந்தவங்கள் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அசைத்தார்கள், கதவுகள் திறக்கப்பட்டது, வானம் திறக்கப்பட்டது. 16வது அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனத்துக்குள்ள வருவீர்களாக இருந்தால் அப்போஸ்தலர் நடபடிகள் 16:26ஆம் வசனம். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக, சடிதியிலே சிறைச்சாலையின் பவுலையும் சீலாவையும் சிறையிலே வைத்தார்கள். 25ஆம் வசனம் வாசித்து பார்த்தீர்களா இருந்தால் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு வொர்ஷிப்பர்ஸ் சொல்றதான ஒரு வசனம் என்ன தெரியுமா? பவுலும் சீலாவும் ஆராதிச்சாங்க காட்டி ஜெபம் பண்ணத மறைச்சுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணி பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள். வாசிக்கலாம் 26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டன, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. எல்லாருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டன, எல்லாருடைய கட்டுகளும் அகன்று போயின, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயின. நீங்க ஜெபித்தா உங்க கணவன் மேல இருக்கிற கட்டு கலன்று போகும். நீங்க ஜெபித்தா உங்க மனைவி மேல இருக்கிற கட்டு
கலன்று போகும். நீங்க ஜெபித்தா உங்க பிள்ளைகள் மேல இருக்கிற கட்டுகள் கலன்று போகும். நீங்கள் ஜெபித்தா இந்த கிராமத்தில் இருக்கிற கட்டுகள் கலன்று போகும். நாம் ஒன்று கூடி அழுது புலம்பி ஜெபிக்க மாவட்டத்தில் இருக்கிற கட்டுகள் யாவும் கலன்று போகும். ஹல்லேலூயா. தொங்கவிடப்பட்டிருந்ததான பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணினார்கள். கட்டுகள் கலன்று போனது. ஆதி திருச்சபையினுடைய ஜெபத்தினால் ஏற்பட்டதான 16 நன்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். 12வது அதிகாரத்தினுடைய 5ஆம் 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களாக இருந்தால், அங்கே பேதுரு சிறை வைக்கப்பட்டு இருக்கின்ற பொழுது, பேதுரு சிறை வைக்கப்பட்டிருக்கிற பொழுது அங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது. 5லிருந்து 7 வரை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், அவனை வெளியே கொண்டு வருவதற்கு அவன் அதாவது ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி முன்குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேது 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வாசிக்கலாம் 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெபம் பரலோக தூதனை இறங்கி வர பண்ணுகிறது. சபையின் ஜெபம் தூதர்களை இறங்கி வர பண்ணுகிறது. உருவின பட்டயத்தோடு தூதர்கள் இறங்கி சாத்தானின் வல்லமை சங்கரிக்க போதுமானவர்களாய் இருக்கிறார்கள். உருவின பட்டயத்தோடு தேவ தூதர்கள் இறங்கி உங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் எழும்புகிற செய்வின சூனிய மந்திரவாதங்களை வெட்டி வீழ்த்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்கள். தேவ தூதர்கள் இறங்கி வந்தார்கள். ஜெபம் தேவ தூதர்களை இறங்கி வர பண்ணினது. தேவ தூதர்களை இறங்கி வர பண்ணினது. 13வது அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனங்களை வாசிக்கலாம். அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரானாகிய லூகியும் காட்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசி போதருமாய் இருந்தார்கள். 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று தேவன் திருவுளம் பற்றினார். தேவன் சொன்ன பொழுது அவர்களுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. ஏனென்றால் அது அவர்களுக்கு ஒரு புது ஊழியம் கிடைக்கிறது, புது மினிஸ்ட்ரி. சபை ஒரு புதிய ஊழியத்தை செய்யும்படி செய்ததையே செய்து கொண்டு சபைக்குள்ளேயே எல்லா காரியங்களையும் நடப்பித்துக் கொண்டு இராமல் சபை ஒரு புதிய ஊழியத்தை செய்யும்படி அவர்களை பிரித்துவிடு, செயல்படட்டும், சுவிசேஷத்துக்கு போகட்டும், அங்கங்கே சபைகள் ஸ்தாபிக்கப்படட்டும். புதிய 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 ஊழியங்கள் ஜெபத்தினாலே பிறக்கிறது. ஆமென் சொல்லுங்க. புது ஊழியங்கள் ஜெபத்தினால் பிறக்கிறது. வேகமாய் போகலாம். 4வது அதிகாரத்தினுடைய 33ஆம் வசனத்துக்கு நேராக மறுபடியும் நீங்கள் வருவீர்களாக இருந்தால், அப்போஸ்தலர் 4:33க்கு நேராக நாம் வருவோமாக இருந்தால், அங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாக சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலேயும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. வேதம் சொல்கிறது 4:33 அவர்கள் பலமான சாட்சிகளாய் இருந்தார்கள். ஜெபம் உங்களை பலமான சாட்சிகளாய் மாற்றும். ஜெபம் உங்கள் குடும்பத்தை ஒரு பலமுள்ள சாட்சிகளாய் மாற்றும். ஜெபம் அந்த சபையை ஒரு பலமுள்ள சபை சாட்சியாக மாற்றும். ஆமென். ஜெபம் 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 4:13 நீங்க பாத்தீங்கடா, 4:13 பாத்தீங்கடா, அங்கே 12வது குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 4:13 பேதுருவும் யோவானும் பேசுகிற
தைரியத்தை அவர்கள் தைரியத்தை பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு பேசுகிற தைரியத்தை கண்டால் என்னடா இப்படி பேசுகிறார்கள், என்ன இந்த தங்கச்சி இப்படி பேசுறா, இந்த தம்பி இப்படி பேசுறான், இவ்வளவு போல்டா, இவ்வளவு சரியா, இவ்வளவு தெளிவா, இவ்வளவு எப்படி சரியாக பேசுகிறான். ஜெபம் 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 உன்னை தைரியமாய் நிற்க பண்ணும். ஜெபம் உன்னை வெட்கப்பட விடாது. ஜெபம் உன்னை அவமானப்பட விடாது. ஜெபம் உன்னை தோற்று போக விடாது. ஜெபம் உன்னை அதைரியப்பட விடாது. ஜெபம் உன்னை தைரியமாய் நிற்க பண்ணும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் நிற்பார்கள், தைரியமாய் இருப்பார்கள். சிங்கத்தை போல தைரியமாக. ஜெபம் உங்களை தைரியம் உள்ளவர்களாய் மாற்றும். ஏனென்றால் நீங்கள் சொல்லுகிற இந்த பரிசுத்த வேதாமத்துக்கு நிகரானது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. நிகரான புஸ்தகம் எதுவும் இல்லை. தைரியமாய் நிற்க பண்ணுகிறது ஜெபம். சபையை தைரியமாய் நிற்க பண்ணுகிறது ஜெபம். ஒரு குடும்பம் உடையாமல், ஒரு குடும்பம் காக்கப்பட்டு, ஒரு குடும்பம் ஸ்திரப்பட்டு, அது அந்த குடும்பம் தைரியமாய் நிற்கிறது என்றால் ஜெபம். குடும்ப ஜெபம் குடும்பத்தை தைரியமாய் நிற்க பண்ணும். சபையின் உபவாச ஜெபங்கள், அழுகையின் ஜெபங்கள், ஜாமக்கார ஜெபங்கள், கண்ணீரின் ஜெபங்கள், ராக்கால ஜெபங்கள் என்று சொல்லி, அதிகாலை ஜெபங்கள் என்று சொல்லி, ஜெபங்கள் சபையை தைரியமாய் நிற்க பண்ணுகிறது. தனி மனிதனுடைய அறையிலே அவன் அழுது புலம்பி ஜெபிக்கிறதான ஜெபம் சபையிலே, சமூகத்திலே மனிதர்களுக்கு முன்பதாக அவனை தைரியமாய் நிற்க பண்ணுகிறது ஜெபம். பேதுருவும் யோவானும் தைரியமாய், ஹல்லேலூயா. 13வது குறிப்பாக 4வது அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனமும் 3ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது, அங்கே 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே செய்தீர்கள் என்று கேட்டார்கள். இதை செய்தீர்கள். என்ன வல்லமை, என்ன வல்லமை இது, என்ன வல்லமை? 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார், எங்களை நோக்கி பார், எங்களை நோக்கி பார். சப்பானியை தூக்கி விடுகிறார்களே, வியாதியஸ்தரை சுகமாக்கினார்கள். அவர்கள் நிழல்கள் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமானல் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வல்லமை எங்கிருந்து வந்தது? ஜெபத்தினால். ஜெபத்தினால். தனி ஜெபம், கூட்டு ஜெபம் வல்லமையை பெருக பண்ணுகிறது. வல்லமையை பெருக பண்ணுகிறது. வல்லமையை பெருக பண்ணுகிறது. நீ ஜெபிக்காமல் விட்டு விடாதே. தனி ஜெபங்களை விட்டு விடாதே. குடும்ப ஜெபங்களை விட்டு விடாதீங்க. சேர்ந்து ஜெபிக்கிறதை விட்டு விடாதீங்க. ஜெபம் ஒரு மகத்தான ஒரு வல்லமையை, அற்புதங்களை செய்கிற மகிமையாக எழும்பி நிற்கக்கூடிய வல்லமையை தருகிறது. 14வது காரியமாக 6ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தில் இருந்து 5ஆம் வசனத்திலே பார்ப்பீர்களாக இருந்தால், அங்கே சபையிலே ஒரு சின்ன காரியம் எழும்புகிறது. அதற்கு ஒரு நல்ல அழகான ஒரு தீர்வை கொண்டு வருகிறார்கள். அந்நாட்களிலே சீசருடைய தொகை பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரிக்கப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வருகிற பொழுது, அப்பொழுது 12 சீசருடைய கூட்டத்தை வரவழைத்த பொழுது, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரிக்க முடியாது, ஆகையால் நாங்கள் என்ன செய்வோம், இதற்கென்று ஒரு டீம், இதற்கென்று ஒரு குழுவை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி அவர்கள் ஞானம் நிறைந்த நற்சாட்சி பெற்ற 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது அழகாக 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. the best idea. நல்ல ஒரு திட்டம், நல்ல ஒரு ஐடியா பாஸ்டர், நல்ல ஒரு திட்டம். ஜெபம் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற, தேவ பிள்ளைகள் அங்கீகரிக்கிற நல்ல திட்டங்களை உற்பத்தி செய்கிறது. ஜெபம் சபையை நடத்தக்கூடிய திட்டங்களை தருகிறது.
ஜெபம் உங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய திட்டங்களை தருகிறது. ஜெபம் உங்கள் பிள்ளைகளை நடத்தக்கூடிய திட்டங்களை தருகிறது. கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளையை சரியா நடத்த முடியல, என் மகனை சரியா நடத்த முடியல, என் மகளை சரியா நடத்த முடியல, என்னுடைய மனைவியை சரியா நடத்த முடியல, கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் உன் குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான நல்ல ஐடியாக்களை தருகிறது. உன் ஜெபம் உன் பிள்ளைகளை நடத்தக்கூடியதான நல்ல ஆலோசனைகளை தருகிறது. ஜெபித்து திட்டமிட்டார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், சபையார் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொன்ன பொழுது நல்ல ஐடியா பாஸ்டர், நல்ல திட்டம், நல்ல திட்டம், நல்ல திட்டங்களை ஜெபம் உண்டாக்கி தருகிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 15வது குறிப்பாக 8ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம், 15வது குறிப்பு மகா ஆச்சரியமான ஒரு காரியம். 8வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். ஜீசஸ். வீடு இழக்கப்பட்டுட்டு, சொத்துக்கள் இழக்கப்பட்டுட்டு, சம்பத்து இழக்கப்பட்டுட்டு, பூர்வீக பூமி இழக்கப்பட்டுட்டு, நாங்கள் எல்லாம் கூடி கூடி தினந்தோறும் ஜெபித்து வந்தோமே, அந்த குரூப் பிரிந்துட்டு சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து புலம்பி திரியவில்லை. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து தாகத்தோடு சுவிசேஷத்தை, தாகத்தோடு காரணம் அங்க இருக்கும்போது ஒரு ஜெபம் இருந்ததுயா. அந்த ஜெபம் இருந்தது. அந்த ஜெபம் எங்களுக்கு சொன்னதான ஒரே ஒரு காரியம், கிறிஸ்துவின் தாகத்தை உடையவனாயிரு. அந்த ஜெபம் எங்களை உந்தி தள்ளுகிறது. இருக்க வீடு இல்லை, வாகனங்கள் இல்லை, சொத்துக்கள் இல்லை, ஆடு மாடுகள் இல்லை, ஒருவேளை குடும்பங்களை விட்டு பிரிந்திருக்கலாம். ஆனால் எங்கும் திரிந்தவர்கள் புலம்பி திரியவில்லை. எங்கும் திரிந்தவர்கள், அவர்கள் எங்கும் திரிந்தவர்கள் வந்து சொல்லவில்லை, ஐயோ எங்களை கலைத்து விட்டார்கள், துரத்தி விட்டார்கள் என்று புலம்பி சுவிசேஷத்தை கொண்டு போனார்கள். போன இடத்துல சபை, ஆமென், போற இடத்துல எல்லாம் ஜெபம். எங்க போனார்களோ சிதறி, ஹல்லேலூயா, எங்க போனார்களோ, நீ எங்க தூக்கி போட்டாலும் அங்க சபை உண்டாகும். ஆமென். எங்க திரத்தி விட்டாலும் அங்க ஒரு கூட்டம் உண்டாகும். ஆமென். எங்க அனுப்பினாலும் எங்களை சுத்துகிற ஒரு கூட்டத்தை கத்த தந்துட்டு தான் இருப்பார். ஆமென். எங்களை தூக்கி போட்டாலும், நடு காட்டுல போட்டாலும் அங்க ஒரு ஜெப கூடாரம் அமைச்சிடணும். ஆமென். ஹல்லேலூயா. எங்க தூக்கி எறிந்தாலும் சிதறி போனவர்கள் சிறைச்சாலைக்குள்ள தூக்கி போட்டா பிரைஸ் தி லார்ட், தேடி போகவே தேவையில்லை, பக்கத்திலே இருப்பானுங்க. ஹல்லேலூயா. எங்க தூக்கி போட்டாலும் உங்களுடைய இருதயம் சொல்லணும், எங்க போனாலும் சிதறி போனதையும், விட்டுட்டு வந்ததையும், உடைந்து போன வீட்டையும், முள்ளி வாய்க்கால விட்ட மோட்டார் பைக்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கேம்புக்குள்ள போனாலும் அங்கேயும் ஜெபந்தான், எங்க போனாலும் அங்க ஜெபந்தான், எங்க போனாலும் அங்க சுவிசேஷம். அடுத்தது ஜெபம். சுவிசேஷம் சொல்லிட்டேன், வாங்க ஜெபம் பண்ணுவோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா ஏற்றுக்கணும், வாங்க ஜெபம் பண்ணுவோம். நானும் நீங்களும் சேர்ந்து போவோம், வாங்க. ஆமென். 1 2 2 4 4 8 8 16. ஆமென். யோசித்து பாருங்க, நமக்கு ஏதாவது ஒன்று இல்லாமல் போனா புலம்புகிறோமா? அண்மையில நம்முடைய சபையிலிருந்து புது சகோதரி ஒருவர் வைத்தியசாலைக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஆயிற்று. வைத்தியசாலைக்கு அன்றைக்கு தான் போனார்கள். அடுத்த நாள் காலையில் எனக்கு 4 அட்ரஸ் வருகிறது. ஹல்லேலூயா. 4 போன் நம்பர் வருகிறது, 4 அட்ரஸ் வருது. பாஸ்டர்
இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சிதறி போனவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போனா, ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிலுக்கு கிளந்து ஐயோ பிள்ளை இப்படி நடாம, வாழ்ந்தாலும் உம்மோடு மரித்தாலும் உம்மோடு, என்ன நடந்தாலும் சுகமாக்குற நீர் தான். இந்த வைத்தியர் எல்லாம் நல்லதுதான், இவங்க ஓகே, ஆனா இவங்களோட மகா பெரிய வைத்தியர், ஓ பரம வைத்தியர் எனக்கு உண்டு. சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா. கடைசியா 16வது அதிகாரத்துக்குள்ள நீங்கள் வருவீர்களாக இருந்தால், 16வது அதிகாரத்துக்குள்ள நீங்கள் வருவீர்களாக இருந்தால், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபம் என்ன செய்கிறது? 16ஆம் வசனம் வாசிங்க. 16வது வசனம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். ஹல்லேலூயா. குறி சொல்லுகிற ஆவி. நான் நிறைவு செய்ய போகிறேன். 16வது நன்மை என்ன தெரியுமா? உனக்கு முன்பதாய் சத்துரு நிற்பதில்லை, உனக்கு முன்பதாய் பிசாசு தலை தூக்குவதில்லை, உனக்கு முன்பதாய் செய்வினை எழும்புவதில்லை, உனக்கு முன்பதாக பிசாசுகள் ஒருவதும் உங்களை துரத்துவதில்லை, நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். ஆமென். ஜெபம் சத்துருவை துரத்தும். ஒரு வழியாக உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பதாக ஓடி போவார்கள். 7 வழி நான் சொல்றது என்ன தெரியுமா? சிதறுண்டு பறந்து எந்த பக்கம் போறது என்று தெரியாமல் போவார்கள். யாருக்கு தெரியுமா அந்த ஆசீர்வாதம்? ஜெபிக்கிறவனுக்கு. ஜெபம் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்கிறது. ஆதி திருச்சபையினுடைய ஜெபங்கள் 16 விளைவுகளை, 16 நன்மைகளை, 16 கிரியைகளை நடப்பித்திருக்கிறது. இன்னும் பல உண்டு, எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நேரம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில், நம்முடைய உபவாச நாட்களில், நம்முடைய ஜெபத்துல நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த 16 காரியங்களிலும் இன்னும் மேலான காரியங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். இன்னும் மேலான காரியங்களை காணப்போகிறீர்கள். இந்த 16 அற்புதங்கள் அல்லது இந்த 16 விளைவுகள் அல்லது இந்த 16 நன்மைகள் உண்டாகிறது மாத்திரமல்ல, இன்னும் அதிகமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். அதிகமானவைகளை. ஏனென்றால் ஜெபம் விளைவுகளை உண்டு பண்ணுகிறது. ஜெபம் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போகிறது. ஜெபம் உங்கள் விண்ணப்பங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் அதை நிறைவேற்றுவதற்கு தேவனிடத்திலிருந்து ஒரு திட்டத்தோடு இறங்கி வருகிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறத்தில் என் ஜெபத்தினுடைய பதில்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, ஒரு புறத்தில் மறுபுறத்தில் அக்கறையிலே என்னுடைய ஜெபத்தினுடைய பதில்கள், என்னுடைய ஜெபத்தினுடைய பிரதிபலன்கள், என்னுடைய ஜெபத்தினுடைய விளைவுகள், நான் ஜெபத்தில் கேட்கிற காரியங்கள், நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பதில் இதோ கையளவு மேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. மறுபுறத்திலே அக்கறையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, 21 நாள் உபவாசம் உங்கள் வாழ்க்கையில மாத்திரமல்ல, உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில் மாத்திரமல்ல, சபையிலும் சரி, இந்த தேசத்தில் பெரிய விளைவுகளை உண்டு பண்ண போகிறது. பெரிய விளைவுகளை உண்டு பண்ண போகிறது. ஜெபம் அசைவுகளையும், ஜெபம் உடைவுகளையும், ஜெபம் திறக்கிறதையும் உண்டு பண்ணும். 16 காரியங்களை சொன்னேன். எல்லாரும் எழுந்திருந்து ஜெபம் பண்ண போகிறோம்.